வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் காம்போ செய்யலாம். முதல்ல பூண்டு மசிச்சு குழம்பு செய்யலாம். கீரை கடையிற சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருக்கணும். மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுடுறேன். இதில் காரத்துக்காக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூனு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் அதில் வடகம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சுருந்த பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லமும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். அதெல்லாம் வெடித்து வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு சின்னதாக சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 கைப்பிடி நிறைய பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸ் சேர்த்த பிறகு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஊற வச்சுருந்த பச்சைப்பயிறு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது வேகிறதுக்காக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணியை லேசாக தெளித்து விட்டுருக்கேன். தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றலை. இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ கோஸ் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பூண்டு மசியல் குழம்பும் இந்த முட்டைக்கோஸ் பொரியலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மேட்சிங்காக இருக்கும். இது நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு இந்த கோஸ் பொரியலையும் வச்சு கூடவே அப்பளப்பூவும் பொரித்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, நல்ல சூடாக இட்லி ஊற்றி இல்லை தோசையை ஊற்றி அது மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும் பூண்டு மசிச்சு செய்கிறதுனால. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.